Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து நம்மிடையே பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையை எதிர்பார்க்கலாம் சார்? நம்ம கனமழைன்றத நம்ம நீலகிரி மாவட்டத்துல உள்ள நம்ம பாந்தலூர், கூதலூர், தேவாலா, அவலாஞ்சி, அப்பர் பவானி, இந்த பகுதிகள், கேரளா ஒட்டி உள்ள நீலகிரி மாவட்டங்கள் உள்ள பகுதிகளுக்கு நம்ம கனமழையிலிருந்து மிக கனமழை, அதாவது அதி கனமழை கூட எதிர்பார்க்கலாங்க சில பகுதிகளை. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நம்ம வால்பாறை பகுதிகள், வால்பாறை பகுதி ஃபுல்லாவே நமக்கு கனமழையிலிருந்து மிக கனமழை எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்துல நம்ம வரும்போது நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம், இங்க கனமழை எதிர்பார்க்கலாம் சில பகுதியில. தென்காசி இந்த பகுதியிலும் ஆங்காங்கே சில மலைகள் நம்ம எதிர்பார்க்கலாம். பொதுவா பார்க்கும்போது 2 இடங்கள் நம்ம நீலகிரியில உள்ள நமக்கு அந்த கூதலூர், பாந்தலூர் பகுதி மற்றும் வால்பாறை பகுதியில கனமழை, மிக கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம்னு பாக்குறோம். மற்ற இடங்கள்ல அந்த மான்சூன் விண்ட்ஸ், காற்று அங்கிருந்து அந்த மலை பகுதியை தாண்டி வர மழையை தான் நமக்கு வரும். ரொம்ப பயங்கரமான மழையை எதிர்பார்க்க முடியாது. தென் தமிழகத்தில் சில பகுதி, திருநெல்வேலி, மதுரை, தென்காசி, விருதுநகர் இந்த பகுதியிலெல்லாம் கூட ஒரு மிதமான மழைக்கு நம்ம அங்க எதிர்பார்க்கலாம். மற்றபடி கனமழை, மிக கனமழைன்றது அந்த நீலகிரி, பாந்தலூர், கூதலூர் பகுதியும் நம்ம வால்பாறை பகுதியும் நம்ம சொல்லிக்கலாம். கன்னியாகுமரியில சில பகுதிகள் நம்ம சொல்லிக்கலாம். 8 மாவட்டங்கள்ல இன்னைக்கு தமிழகத்துல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மழை அப்படிங்கிறது பருவத்திற்கு ஏற்றாற் போலதான் வருதா? இது நம்ம நார்மலா ஒரு மான்சூன் சர்ஜ்னு சொல்லுவோம். நம்ம தென்மேற்கு பருவமழை 120 நாள், ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் 30 வரைக்கும் நம்ம மழை இருக்கிறத பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு 5 நாள் 6 நாள் நமக்கு இந்த மான்சூன் சர்ஜ்னு சொல்லுவோம். அதாவது கனமழை நமக்கு அந்த மலைப்பகுதிகளில் பெய்யும். இந்த ஸ்பெல் ஒரு ஸ்பெல் நம்ம வரது சொல்லுவோம். இதுதான் முதல் ஸ்பெல் நம்ம வந்திருக்கிறத பாக்குறோம். இது இன்னும் அடுத்த 2 நாட்கள் நமக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நீர்பிடிப்பு பகுதிகள், இப்ப பவானியோட கேட்ச்மெண்ட் ஏரியாவில் உள்ள இடங்கள், அவலாஞ்சி, முக்குர்த்தி இந்த பகுதிகள், இங்க எல்லாமே நம்ம நல்ல மழை பார்க்கலாம். அதே மாதிரி வால்பாறையில நம்ம பரம்பிக்குளம்க்கு நீர் நல்லா கடந்த ஆண்டு நம்ம மழை பொய்த்ததை பார்க்கிறோம். இந்த ஆண்டு நமக்கு இப்ப நமக்கு ஜூன் மாதத்துல இருந்தே நமக்கு தொடர்ந்து மழை இப்ப இந்த ஸ்பெல் அடுத்த 2-3 நாட்கள் வந்தா நல்ல நீர் வரப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோலையார் மற்றும் பரம்பிக்குளம் ஆற்று டேம்க்குலாம். இது அதே மாதிரி காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் அடுத்த சில நாட்களுக்கு நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஸ்பெல் முடிஞ்சோன்னா மேபி ஒரு பிரேக் வரும். 29ஆம் தேதியில இருந்து ஒரு பிரேக் இருக்கும். திருப்பி மறுபடியும் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு அடுத்த ஆக்டிவ் ஸ்பெல். இந்த மாதிரி ஒரு பிரேக் விட்டு ஒரு ஆக்டிவ் மான்சூன் ஸ்பெல்ஸ் வரது நார்மலான இயற்கையான விஷயம் தான். இது ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஸ்பெல். மான்சூன் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி நமக்கு 22ஆம் தேதி இந்த முதல் ஆக்டிவ் கடந்த 2-3 நாட்களாவே கனமழை பெய்து கொண்டு வருகிறது. இன்று இப்ப காலையில பாத்தீங்கன்னா நம்ம தேவாலா பகுதியில கிட்டத்தட்ட 19 சென்டிமீட்டர் மழை இப்ப பதிவாயிருக்கிறத பாக்குறோம். வால்பாறையிலையும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல மழை பதிவு கிட்டத்தட்ட 115 சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய சில இடங்கள்ல வால்பாறையில பதிவாயிருக்கிறத பாக்குறோம். இது நாளையும் தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. சில பகுதியில் ஈவன் 200 மில்லிமீட்டருக்கு மேலே கூட சில இடங்கள்ல நாங்க நாளைக்கு பதிவாகிறதுக்கு எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மழை அடுத்த ஓரிரு நாட்களுக்கு தொடரும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. நாளைக்கு குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இணைப்பில் சொல்லியதற்கு நன்றி சார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.